அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போகலாம். குவைத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய ரூமர் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா 500 கேடி வரையும் அபராதம் அப்படின்னு. ஸோ அது என்னதுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியுமே வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு, இல்லை ஒரு பெட்டி மாதிரி வச்சு ஷூ, செப்பல்ஸு எல்லாமே வந்து அதில் போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 கேடி வரையும் அபராதம் அப்படின்னு ஒரு ரூமர் ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க. இதை வந்து குவைத்தோட முனிசிபாலிட்டியே வந்து சொல்லிட்டாங்க, இது ரூமர் தான், யாரும் இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு. இதுக்கிடையில நீங்க வெளியே துணி காய போட்டா அபராதம், அந்த அபராதம், அந்த அபராதம்னு நிறைய பேர் நிறைய நியூஸை பரவிட்டு இருக்காங்க. இதுல எது பொய் எது உண்மைன்னு தெரியல. ஆக மொத்தத்துல நீங்க உங்க ஃபிளாட்டுக்கு வெளியே இந்த மாதிரி ஷூ ஏதாவது வச்சுக்கிறதா தாராளமா வச்சுக்கலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நண்பர்களே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், போன மாசம் மங்காப்ல ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. இதுல 50 பேருக்கு மேல இறந்தாங்க, இந்தியர்கள் உட்பட. இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு கொய்த்தி, இதுக்கப்புறமா வந்து 3 இந்தியர்கள், 4 ஈஜிப்ட் நாட்டை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாருமே வந்து கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில இந்த கொய்த்தி, இந்தியர்கள், இதுக்கப்புறமா வந்து மசரி, இவங்கள எல்லாருமே வந்து குவைத்தோட நீதிமன்றம் வந்து பெயில்ல வெளியே விட்டுருக்காங்க. 300 கேடி பணையத் தொகையோட. ஸோ இவங்க வந்து என்ன பிரச்சனை, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு, அவங்களோட தரப்புல வாதத்தையும் கேட்டுட்டு பணையத் தொகையா 300 கேடிய கோர்ட்ல கட்டி அவங்க நீதிமன்றத்துல இப்ப வெளியே வந்திருக்காங்க. இருந்தாலுமே வந்து அவங்க மேல கேஸ் இருக்கத்தான் செய்யுது. பெயில்ல தான் வெளியே வந்திருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்துல இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய வீடியோடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.